அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விஜயின் அரசியல். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து இப்போது இரண்டாவது மாநாடு நடத்தினார். இரண்டாம் கட்ட மாநாடு நடத்தினார். அது தொடர்ந்து பரப்புரையில் பார்த்தீங்கன்னா அவர் பேசக்கூடிய நேரங்கிறது மிக மிக குறைவானதான் இருக்குது. அப்படி குறைவாக பேசும்போது பல மாவட்டங்களுக்கு அவர் செல்லலாம். குறைந்தது 4 மாவட்டங்கள் போகலாம், அல்லது தொகுதி வாரியாக போகலாம். ஒரு 5 தொகுதி சட்டமன்ற தொகுதியில் போய் நம்ம பார்க்கலாம். மக்களுக்கு பிரச்சாரத்தை பண்ணலாம். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அவர் போகிறதே 2 மாவட்டங்கள் தான் போகிறாரு. முதல் கட்ட பரப்புரையில் 3 மாவட்டத்துக்கு போகிறாங்க. அது திருச்சி, பெரம்பலூர், அரியலூர். இதில் அவர் திருச்சியில் பேசுகிறாரு, அப்புறம் அரியலூரில் பேசுகிறாரு. நேரம் அதிகமான காரணத்தில் அவர் பேசாமல் போயிடுறாரு. ஓகே, இதில் அவர் சனிக்கிழமை மட்டும்தான் பரப்புரைக்கு வராரு. வாரத்தில் ஒரு முறை தான் வராரு. இதுக்கு அவர் என்ன காரணம் சொல்கிறாருன்னா, மக்களுக்கு எந்த ஒரு சிரமத்தையும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் இது இருக்கக்கூடிய விஷயமா கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மக்களோட பிரச்சனையை அவருக்கு தெரியுதான்னா கண்டிப்பாக கிடையாது. அவர் மக்கள் நேரில் சந்திக்கிறதும் கிடையாது, மக்களோட பிரச்சனையை கேட்குறதும் கிடையாது. ஆனால் தேர்தல் நேரத்தில் மட்டும் வாக்குகளை கேட்குறாரு. இது எல்லா அரசியலும் இது தானே செய்கிறாங்க. எல்லா அரசியல் தலைவர்களும் இது தான் செய்கிறாங்க. தேர்தல் காலத்தில் மட்டும்தான் மக்கள் சந்திப்பாங்க. அதே போல் தான் இப்போ இதுவும் எந்த ஒரு மாற்றமும் தெரியலையே, எந்த ஒரு மாற்று ஒரு கட்சியாகவும் இது தெரியல. ஏன்னா எல்லார் கட்சியும் மாதிரி தான் திமுக மாதிரியும் அதிமுக மாதிரியும் தேர்தல் காலத்தில் மட்டும் தான் மக்கள் சந்திக்கிறாங்க. அதனால் இது ஏற்கக்கூடிய விஷயமா கிடையாது. அதில் அவர் பேசுகிற நேரம் மிக மிக குறைவு. 10 நிமிடங்கள் தான் பேசுகிறாரு. அதில் 5 நிமிடங்கள் பார்த்து படிக்கிறாரு. இதுதான் அதில் ஒரு முக்கியமான விஷயம். மக்களோட பிரச்சனை ஒரு தலைவனுக்கு தெரியணும், யதார்த்தமாக பேசணும், மக்கள் இடத்துல அந்த பிரச்சனைகளை பேசணும். ஆனால் இது இல்லை. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிங்கம் வேட்டைக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது மாநாட்டில் முதல்ல சொல்கிறாரு. இங்கே நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த தேர்தல் வேட்டைக்கு வரக்கூடிய தலைவர்கள் யாரும் மக்கள் விரும்பலை, இது எதிர்ப்பாகவும் கிடையாது. சரிங்களா? மக்கள் பிரச்சனையை, அன்றாட பிரச்சனையை தலைவனுக்கு தெரியணும், அது மக்களிடத்தில் பேசணும். அது நான் வந்தால் எப்படி அந்த பிரச்சனையை சரி செய்வேன் அப்படிங்கிறத தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லுவோம். அது சொல்லலை. சரி, அடுத்து நம்ம பார்த்தோம்னா வச்சுக்கலாம், கட்சி ஆரம்பித்து அவர் 2 ஆண்டுகள் ஆகுது. இதில் 2 மாநாடு தான் நடத்தியிருக்கிறாரு. ஒரு சில நிகழ்வை சந்திச்சிருக்காரு. ஆனால் பத்திரிகை சந்திப்பு இது வரைக்கும் அவர் நடத்தலை. ஒரு அரசியல் கட்சி தலைவர் கண்டிப்பாக ஒரு பத்திரிகை சந்திப்புங்கிறத நடத்தணும். இது வரைக்கும் ஒரு முறை நடத்தலையே, கண்டிப்பாக நடத்திருக்கலாம்ல. ஆனால் அதை தவிர்க்கிறாரு. ஏன்? அவருக்கு பேச எந்த ஒரு கருத்தும் கிடையாது. அதுதான் யதார்த்த உண்மை. பேச அவர்கிட்ட எந்த ஒரு கருத்தும் கிடையாது. அது இல்லாமல் பத்திரிகையாளரோட கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு அரசியல் அனுபவம் கிடையாது, அரசியல் ஆளுமை, ஆற்றல், அறிவு எது ஒன்றுமே இல்லை. இதுதான் சாதாரண ஒரு நடிகருங்கிற அந்த அந்த என்ன சொல்கிறது, நடிகருங்கிற அந்த பிரபலம் அப்படிங்கிற ஒரு ஒன்று தவிர வேறு எதுவுமே இல்லை. நடிகர் என்கிற அந்த சினிமா கவர்ச்சியை வச்சு தான் அவர் பிரச்சாரம் செய்கிறாரு. ரசிகர்களை சந்தித்து அவர் பரப்புரை செய்கிறாரு, ரோட் ஷோலாம் செய்கிறாரு. அதுதான் தூய்மை பணியாளர்கள் போராடினாங்க. ஆனால் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அதை பற்றியான கருத்து எதுவுமே இல்லை. தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, அதை பற்றியான கருத்து விஜய்கிட்ட கிடையாது. அடுத்தது கவின் படுகொலை, இதுக்கும் அதை பற்றியான கருத்து கிடையாது, அறிக்கை கிடையாது, எதுவுமே இல்லை. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட கொள்கை, அதை சொல்ல மறந்துட்டேன். கொள்கைன்னு பார்த்தீங்கன்னா திராவிடம் தமிழ் தேசியம் ஒன்று அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ திராவிடன்னு என்னங்கிறத அவர் ஒரு விளக்க வரையறை வரையறுக்கணும். திராவிடம்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறை செய்யணும். அது சரியில்லை. சரி, தமிழ் தேசியம்னு சொன்னால் அது எங்களோட தமிழ் தேசியங்கிறது இதுதான், இப்படி தான் நாங்கள் வரையறை செய்கிறோம் அப்படின்னு சொல்லாமல் குழப்பறாரு. ஒன்று திராவிடன்னு சொல்லணும், எங்களோட கொள்கைங்கிறது திராவிட சார்ந்த கொள்கையாக இருக்கும், இது எங்கள் திராவிட கொள்கையின் தலைவர்கள் நாங்கள் இதுவரெல்லாம் வழிகாட்டி எடுத்தோம் தெளிவாக சொல்லணும். அது இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு 5 தலைவர்கள் முன்னிறுத்துறாரு. அதில் காமராஜர், வேலு நாச்சியார், அப்புறம் அஞ்சலை அம்மாள், அம்பேத்கர், பெரியார் இவங்களை முன்னிறுத்துறாரு. 5 தலைவர்கள் முன்னிறுத்துறாரு. இது 5 தலைவர்கள் முன்னிறுத்தும் போது பார்த்தீங்கன்னா இதை பெருசாக எல்லாருமே கொள்கை சார்ந்த தலைவர்களானா கிடையாது. வேலு நாச்சியார்னு எடுத்திங்கன்னா அவங்க வீரமங்க வேலு நாச்சியார் நம்ம சுதந்திரத்துக்காக அவங்க வெள்ளையை எதிர்த்து போராடினாங்க. சரிங்களா? இது அவங்ககிட்ட ஒரு விஷயம். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 5 பேருமே 5 கட்ட தலைவர்களாக முன்னிறுத்துறதுக்கு காரணம் என்னன்னா, இது ஒரு சாதியவாத அரசியல், மர்மமான சாதிய அரசியல்னு இது சொல்லலாம். எப்படின்னா, மறைமுகமான சாதிய வாக்குகளை பெறுவதற்கான இது ஒரு உக்தி, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி அவர் கையில் எடுத்திருக்காரு. இது ஏற்கக்கூடிய விஷயமே கிடையாது. இதில் அவர் பெரியார் தலைவராக சொல்கிறாரு. பெரியார் அவரோட கொள்கைகள் பேச முடியுமா? பேச முடியாது. அம்பேத்கரோட கொள்கைகள் பேச முடியுமா? பேசுவாரா? கிடையாது. அவரோட சாதி ஒழிப்பு, சமத்துவம், சகோதரத்துவம் இதை பற்றி அவர் எந்த ஒரு புரிதலோ, தெளிவோ, அரசியல் ஆற்றலோ, அறிவோ எதுவுமே இல்லை. இதுதான் யதார்த்த உண்மை.
ஒரு ஹீரோ ஒரு ஹீரோ மனநிலையில் வராது. ஒரு ஹீரோயிசம் தான் அவர்கிட்ட ஒரு சொல்கிறது. ஹீரோ மனநிலையில் வராரு. ஒரு 10 நிமிடங்கள் பேசுறதே பெரிய பாடம் இருக்குது. அதை தாண்டி பனையூரை தாண்டி வெளியே வர மாட்டுறாரு. பனையூரில் தான் இருக்காரு. பாதிக்கப்பட்ட மக்களோட நேரில் போய் சந்திக்க மாட்டாரு. காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டம் அதிகமாகிடும், ரசிகர்கள் வந்து கூட்டம் கூட்டம் கூட்டினாங்கன்னா பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படும் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வாங்க. இப்போ தூய்மை பணியாளர்கள் வந்து பெரிய அளவில் இப்போ பாதிக்கப்பட்டாங்க. காவல்துறை அச்சுறுத்தல் இருந்தது, தாக்கப்பட்டாங்க. நீங்கள் இப்போ நேரில் வரும்போது உங்களோட இப்போ ரசிகர்கள் வராங்க. பெரும்பாலான ரசிகர்கள் இங்கே வரும்போது என்ன நடக்கும்னா, இந்த போராட்டங்கிறது பெரிய அளவில் ஒரு அரசுக்கு நெருக்கடி ஏற்படுத்தும். நெருக்கடி ஏற்படுத்தும் போது என்ன நடக்கும்னா, தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக கொண்டு போய் முடியும். அவங்களோட கோரிக்கையை முன்வைத்து போராடுறாங்க. அது அவங்களுக்கு அது அவங்களோட போராட்டங்கிறது வெற்றி பெறுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதை செய்யலை. நீங்கள் நேரடியாக களத்தில் வந்து போராட்டலாம். அது பண்ணலை. இதுதான் இது வந்து ஏற்கக்கூடிய ஒரு விஷயமா கிடையாது. சும்மா வாய்ச்சாவடால் பேசுகிறாரு. வெறும் என்ன சொல்கிறது, வார்த்தையில் விட்டுறாரு. வாய்ச்சாவடாலும் விமர்சனங்களை மட்டுமே இருக்கிறத தவிர்த்து நாங்கள் ஆட்சிக்கு வந்து என்ன செய்வோங்கிற ஒரு திட்டவட்டமாக விளக்கமாக அவர் எதுவுமே மக்கள்கிட்ட பேசலை. இதுதான் பஞ்சு டைலாக் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதங்கிறது இருக்கலாம். ஆனால் இந்த 26 பிறகு கண்டிப்பாக அவர் படம் நடிக்க போடுவார். இல்லைன்னா மக்கள் களத்தில் அவர் நிற்க மாட்டார். இது மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. இது பெரிய அவருக்கு 26 பிறகு ஒரு பெரிய வீழ்ச்சி அவர் சந்திப்பார். இப்போ 2ஆம் கட்ட அந்த மாநாடு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து எம்ஜிஆர் அண்ணாவையும் முன்னிறுத்தி பதாகைகள்லாம் நம்ம பார்க்கணும். அதில் நடுவில் அவரோட புகைப்படத்தெல்லாம் போட்டிருக்காரு. இது முதல் கட்ட மாநாட்டில் எம்ஜிஆர் அண்ணாவோட புகைப்படத்தில் பயன்படுத்தலை. கட்சி தொடங்கியதுலேருந்து அவங்களுக்கு ஒரு கொள்கை தலைவராகவோ வழிகாட்டியாவோ எது இருக்கதான் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அவங்க செய்கிறாங்கன்னா, இதுதான் தேர்தல் அரசியல். திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து அண்ணாவோட ஓட்டை பெறுவதற்கும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்றம் இவர்களின் வாக்குகளை பெறுவதற்கு அவர் எம்ஜிஆர் அண்ணா இந்த படங்கள்லாம் பயன்படுத்துறது இது அப்பட்டமாக தெரியுது விஷயம். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ரசிகர்கள் சொல்கிறாங்க, எங்கள் தலைவர் வந்து 200 கோடி விட்டுட்டு அவர் வந்து மாநாடு வந்து அரசியல் செய்கிறாரு, மக்கள் நல்லா செய்யப்படுறாருன்னு சொல்கிறாரு. சரி, ஓகே. இது வரைக்கும் அவருக்கு பெருசாக என்ன அரசியல் மக்களுக்கு என்ன செஞ்சுருக்காரு? என்ன ஒரு பேரிடர் காலத்துலேயோ, இல்லை மக்கள் துன்பப்படும் போது பேரிடர் காலம் நடந்தது, கொரோனா பேரிடர் நடந்தது, இதில் அவர் பெருசாக ஏதாவது செஞ்சாரானா? இல்லை. KPY பாலா எடுத்துங்க, அவர் விஜய் டிவியில் அறிமுகம் வராரு. இன்றைக்கி வந்து அவர் வந்து ஒரு படம் தான் எடுத்திருக்காரு. ஆனால் அவர்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் பணத்தை வச்சு அவர் மக்களுக்கு எவ்வளோ இல்லாதவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு, நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர் ஒரு படத்துக்கு 200 கோடி சம்பாதிக்கிற விஜய் அவர்கள் ஏன் இது வரைக்கும் மக்கள்கிட்ட பெருசாக எந்த ஒரு இதுவுமே செய்யலையே? இது வரைக்கும் செய்யாத விஜய் இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறாரு? இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, 200 கோடி விட்டு வராது, மக்கள் நல்லது செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 வயது கடந்திருக்கும். அவர் ஒன்றும் சினிமாவை வந்து ஆரம்ப காலத்தில் தூக்கி போட்டு வரலையே. இத்தனை கோடி வாய்ப்புகளும் இருந்து அதை உதறி தள்ளிட்டு வரலையே. படங்களெல்லாம் நடித்து முடிச்சுட்டு அனுபவிச்சுட்டு பல கோடியில் பல ஆயிரம் கோடியில் சம்பாரிச்சிட்டு தானே வராது. அப்படி இருக்கும்போது தூக்கி போட்டாங்க. இப்போ நம்ம இது ஏற்கக்கூடிய விஷயம் கிடையாது, சரிங்களா? அவருக்கு வந்து முதலமைச்சர் ஆகணுங்கிற கனவுல வராது. இதுதான் யதார்த்த உண்மை. முதல்வர் ஆகணுங்கிற கனவுல வராது தாண்டி, ஏன்னா அவ்வளோ இப்போ சொத்துக்கள் இருக்குது, பல ஆயிரம் கோடியில் இன்றைக்கி வச்சுருக்காரு, மக்கள் செல்வாக்கு இருக்குது, அதை ரசிகர்களோட செல்வாக்கு இருக்குது. இதை வச்சு எப்படியா நம்ம ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாரு. எம்ஜிஆர் குறிப்பிட்டு பேசுகிறார். எம்ஜிஆர் யாருன்னா தெரியல அப்படின்னு சொல்லி முதல்ல நாட்டெல்லாம் பேசுகிறாரு. எம்ஜிஆர் விஜய்னு ஒன்றா? இல்லை, நான் கேட்குறேன், இது எம்ஜிஆர் விஜய் எப்படி ஒரே தட்டில் வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியாது, கிடையாது. எம்ஜிஆர் வந்து நல்ல புரட்சி படங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாரு. நல்ல கருத்தியலான படங்கள், சமூகத்துக்கு ஒரு நல்ல தொண்டு செய்ய விட ஒரு ஒழுக்கமான அவரோட படங்களை எடுத்துகிட்டோன்னு பார்த்தோன்னா, எம்ஜிஆர் படங்களை அவர் மது பிடிக்க மாட்டார், புகைப்பிடிக்க மாட்டார். இப்படி நல்ல ஒழுக்கங்களை ரசிகர்களிடத்தில் மக்களிடத்தில் கொண்டு போய் பரப்பினார். அந்த வந்து அவரோட பாட்டுகள் எல்லாமே புரட்சி படங்களாக, தத்துவ படங்களாக இருக்கும். ஆனால் விஜய் படங்கிறது அப்படியா என்னால் இருக்கும் சொல்லுங்கள், ஏதோ ஒரு சில படங்கள் அப்படி தான் இருக்கும். ஆனால் அவரோட படங்கள்ங்கிறது கருத்தில் சார்ந்து இருக்காது. இதுதான் அவரோட படங்கள் கருத்தில் சார்ந்தோ அவரோட பாடல் தத்துவ படங்களோ இல்லை. எம்ஜிஆர் வந்து ஒரு கொடை வள்ளல், சரிங்களா? அவர் மக்களை எவ்வளோ நல்லது பண்ணார். 10 ஆண்டுகள் அது இருந்து பார்த்தீங்கன்னா, அவர் திமுகவில் இருந்து மக்கள் பணி செஞ்சார். அவருக்கு அவ்வளோ ஆளுமை ஆற்றல் இருக்குது. 1 மணி நேரம் மேடையில் பேசுவார், பார்க்காம படிக்காமல் பார்க்காம பேசக்கூடிய ஆற்றல் ஆளுமை எம்ஜிஆருக்கு இருந்தது. மக்கள் சந்திச்சார், மக்களை நேசிச்சார். அவரோட நீங்கள் ஒப்பிட்டு பேசுகிறது ஏற்கக்கூடிய விஷயமே கிடையாது, இல்லை? ஒரு 10 ஆண்டு காலம் திமுகவில் இருந்து ஒரு பக்கம் சினிமாவையும் பார்த்துக்கிட்டாரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசியலும் பார்த்துக்கிட்டாரு. இது ரெண்டையும் பார்த்துக்கிட்டு 10 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அவர் அரசியல் செய்கிறாரு. திமுக மேடைகளில் இது மக்களுக்கான அரசியல்லாம் பேசுகிறாரு, இருக்கிறாரு. சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். பிறகு கருத்து வேறுபாடு காரணமாக தான் அவர் தனியாக போய்ட்டு ஒரு கட்சியெலாம் ஆரம்பிக்கிறாரு. ஆக பின்னாடி இவர் எம்ஜிஆர்னு எடுத்துக்கிட்டா அவர் பின்னாடி இவ்வளோ பெரிய வரலாறுலாம் இருக்குது, அரசியல் வரலாறு இருக்குது. இந்த வரலாறு தான் அந்த காரணமாக தான் அவர் முதலமைச்சராக எளிமையாக ஆகிறாரு. இப்படி பலகட்ட விஷயங்கள் காரணங்களும் இருக்காங்க. இது விஜய்க்கு ஒப்பாகாது. எம்ஜிஆர் தவிர்த்து இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் மன்னிக்கணும், எந்த ஒரு சினிமா துறையிலிருந்து வந்த ஒரு நடிகரும்
முதல்வர் ஆனது கிடையாது. சரிங்களா? அடுத்து விஜயகாந்த் மறந்துட்டோம். அவர் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல மனுஷன். அவர் எவ்வளவோ நல்லது பண்ணிருக்காரு. அதை நம்ம மறுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு எதிர்க்கட்சி லெவலுக்கு வளர்ந்தார். ஏன்னா அவர் நடித்த படம்லாம் ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு உதாரணப்படுத்தி காட்டலாம். இவர் ஒரு கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் கிட்ட இருந்த குணாதிசயங்களோ அல்லது அவரோட இதை ஒப்பிடும்போது 2 பேரும் ஒரே மாதிரியான குணாதிசயங்கள். அவருக்கும் இந்த மனிதநேயங்கிறது இருந்து இவருக்கும் இருந்தது. அந்த மாதிரி இருந்ததுனால படங்களும் பார்த்தீங்கன்னா கருத்து படமாக இருக்கும். விஜயகாந்த் நடித்த படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தத்துவ படம். எம்ஜிஆர் எடுத்து கொடுத்த மாதிரியான நல்ல கருத்தில் சார்ந்த படம், நல்ல கருத்துள்ள படங்களாக இருக்கும். அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. அதனால் விஜயகாந்த் போல் நீங்கள் எம்ஜிஆர் போலவோ நீங்கள் நினைக்கிறது வாய்ப்பு இல்லை. சரி, நன்றி.